ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு பழம்பொரி பார்த்துடலாங்களா? அரிசி மாவு, மைதா மாவு, ஏலக்காய் பொடி, மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு, சோடா உப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை நல்ல நேராக கட் பண்ணிட்டு நல்ல மாவுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பழம்பொரி கேரளா ஸ்பெஷலுங்க. பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க. கேரளாவுக்கு போனால் சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த பழத்தையே பழம்பொரி வாங்கி 4-5 தான் சாப்பிடுவேன் நான். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆயில் விட்டுக்கோங்க. பழம்பொரி எல்லாம் பொரிச்சிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்து கூட விடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்ட தீனி வாங்கி கொடுக்குறத விட இதை கொடுத்து விடலாங்க. நம்மளாக செய்கிறதுன்னு வீட்டில் எதையும் சேர்த்தாமல் வீட்டில் செஞ்சு தரோம். டீ வச்சு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள் ஈவினிங் டைமு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ